Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி சாதம். இது கூட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பொரியல். தக்காளி சாதத்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து நார்மல் ரைஸ் எடுக்காமல் நம்ம பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இது கூட வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து லஞ்சுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். அதாவது என்னன்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து வரதுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தக்காளி சாதத்துக்கு வந்து பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 டைம் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூட கடலை எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு விரிஞ்சி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு ஒரு ஸ்டார் மொக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே நம்ம காரத்துக்கு 2 பச்சை மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிறப்போ பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு 3 தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது வந்து தனி மிளகாய்த்தூள். இது கூட நம்ம கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா வேண்டான்னா பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி 1 கைப்பிடி புதினா 1 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம 1.5 கப் வந்து அரிசி போட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 இன்னும் ஒரு 1/2 கப் மட்டும் போதும். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அதாவது தக்காளி சாதத்துக்கு காம்பினேஷன் வந்து நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். இது வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொலகொலன்னு போயிடும். நம்ம அதனால் தண்ணி கம்மியாக தான் விட்டு செய்கிறோம். இன்னும் நல்லா உதிரியாக வரணும்னா நீங்கள் என்னென்னா அரிசி வந்து லைட்டாக நம்ம நெய்யில் வறுத்து கூட செய்யலாம். நான் வந்து நெய் ஆட் பண்ணதுனால நெய்யில் வறுக்கலை. நெய் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருக்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா அதாவது ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். அதாவது அடி பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஆவி வரட்டும். இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பொரியலுக்கு நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுனால தேவையில்லை. இது கூடயே 2 லவங்கம் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. அதாவது 3/4 வாசி தான் வெந்திருக்கு. இதை வந்து நம்ம தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடுகு வந்து என்னென்னா கொல்லிமலையில் வாங்கினது. அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காது. அதாவது என்னென்னா ஸ்லோவாக தான் வெடிக்கும். அதே மாதிரி என்னென்னா நுரை வந்து அதிகமாக வந்து அப்படியே கட்ட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்லோவாக தான் வெடிக்க ஆரம்பிக்கும். இது கூட ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி தக்காளி மிளகாய்த்தூள் கரம் மசாலா இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் வந்து பச்சை வாசனை போய் மேலே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குக்கும் காலிஃப்ளவருக்கும் உப்பு ஆட் பண்ணல, சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு, அதாவது எண்ணெய் மேலே வர வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது என்னென்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நம்ம இப்போது மூடி வச்சுக்கலாம். இப்போது தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சாதம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. ஐயத்திலிருந்து நீங்கி தெளிவு பெற்ற மையறிவாளர்களுக்கு இந்த வையகத்தை விட வானம் மிகவும் அண்மையானதும் உறுதியானதும் ஆகும்.